Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான டிஃபன் கோம்போ. ரவை கோதுமை அடையும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான வெங்காய தேங்காய் சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த அடை செய்யறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாவு ஊற வச்சு அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துலயே அடைய செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, அதை விட ரொம்ப நல்ல டேஸ்டாவே இருக்கும். இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த அடை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம மாவு கலந்து வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரவையை பொறுத்த வரைக்கும் நல்ல நைஸாக இருக்கிற ரவையாக எடுத்துக்கணும். வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ரவை ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அடையோட டெக்ஸ்சர் சரியாக வராது. இது மெஷரிங் கப்பில் நல்லா தலை தட்டின மாதிரி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மெஷரிங் கப்பில் 1 கப்பு ரவை போட்டோம் இல்லையா, அதே அளவு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கணும். 2 அளவுமே சரிசமமாக இருந்தால் தான் அடை உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக கடலை மாவு போட்டுற வேண்டாம். இப்போ இதிலேயே நல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல கொரன்னு பொடிச்ச சோம்பு பொடி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் சோம்பு வாசனை பிடிக்கலைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் சீரக பொடி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காய பொடி, நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியாக சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த அடைக்கி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்போட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் 3/4 கப்லேருந்து 1 கப்பு, அதை நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு 1.5 டீஸ்பூன் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், நீங்கள் மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறீங்கன்னா முருங்கைக்கீரை இல்லை பசலைக்கீரை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். இந்த தயிர் போகிறப்ப அந்த லைட்டாக அந்த புளிப்பு தன்மை இந்த அடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தயிர் அலர்ஜி அப்படின்னா நீங்கள் தயிரை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மாவு காய்கறிகள் மட்டும் போட்டு கலந்தும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல இதை எல்லாத்தையுமே நல்லா பெசரி விட்டுருங்க. அதுக்கப்புறமா பெசறினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் ப்ளஸ் ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவங்காட்டிலும் கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும். ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சுன்னா ஹார்டாக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு மாவு பிசுப்பாக பிசைஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பிசைஞ்ச மாவு பார்த்திங்கன்னா ரவை போட்டதுக்கு அதுக்கும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறணும். ரவை ஊறினதுக்கு அப்புறமா அடை சுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த அடைக்கு தேவையான ஒரு சட்னியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த அடைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடைக்கு. அதுக்கு நம்ம ஒரு சில சாமான்கள் வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் உருட்டு உளுத்தம் பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு பாதி செவந்துக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு நம்ம புளி சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா பிச்சு போட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதுவும் இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பும் செவந்துருச்சு, அந்த புளியும் அந்த எண்ணெயில் பொரிஞ்சிருக்கு. இப்போ அந்த சாமான்களை தனியாக எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுங்க. இப்போ இதில் இருக்கிற எண்ணெயிலேயே மற்ற சாமான்கள், அதாவது ஒரு பெரிய வெங்காயம், கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு தகுந்த உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும்.
இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சவக்க வதங்கக்கூடாது, ஒரு கண்ணாடி மாதிரி வெந்து வதங்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப அதிகமாக போட்டோம் அப்படின்னா அந்த சட்னி நல்லா இருக்காது. இந்த அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப செவந்து வதங்கி போயிடும் அந்த பேனோட சூட்லேயே. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன மிக்ஸி ஜாரில் எல்லா சாமான்களையும் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் குழகுழப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா காஞ்ச எண்ணெயில் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொரிய விட்டுட்டு இதில் சேர்த்துருங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த அடைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்குள்ளே நமக்கு ஒரு 15 நிமிஷம் அந்த மாவும் நல்லா ஊறி இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றிருந்தீங்கன்னா அந்த ரவை ஊறுறப்ப மாவு ரொம்ப திக்காக போயிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு இப்போ மாவு பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அளவு கொஞ்சம் பிசு பிசுப்பான மாவு பதம் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு அடை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ஒட்டுற மாதிரி இருக்கிறனால கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் அடை நீங்கள் தட்ட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவை எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ இந்த அடை தட்டுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட்டோ இல்லை நீங்கள் வாழை இலை வச்சுருந்தீங்கன்னா வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அடையை நீங்கள் தட்டிக்கலாம். முக்கியமாக அடை பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாகவும் தட்டக்கூடாது, ரொம்ப மெல்லிசாக நம்ம தட்டைக்கு தட்டுற மாதிரியும் தட்ட வேண்டாம். ஓரளவு மீடியமாக இந்த அளவுக்கு தட்டினீங்க அப்படின்னா நம்ம தோசைக்கல்லில் போட்டு வேக வைக்கிறப்ப பக்குவமாக நமக்கு வெந்து வரும். இப்போ இந்த அடை நம்ம வேக வைக்கிறது தோசைக்கல்லில் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இரும்பு கல் அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு ப்ராப்பராக வரும் நான்ஸ்டிக்கை விட. இப்போ கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற அடையை அப்படியே நீங்கள் கவுத்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக நீங்கள் தோசைக்கல்லில் கூட திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய். அடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நார்மலாக அடைக்குன்னு பார்த்தாலே கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா பக்குவமாக வேறும். இதை கொஞ்சம் மிதமான தீயிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா செவந்து வரணும். அதிக தீயில வேக வச்சிங்கன்னா மாவு உங்களுக்கு பக்குவமாக வேகாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து கிறிஸ்பியாகவும் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ரொம்ப சூப்பரான ரவை அடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சிருக்க சட்னியோட அந்த அடையை நல்லா சூடாகவும் சாப்பிட்லாம், அப்படிலாம் ஆறி போனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி. இதே மாதிரி அளவுகளோட இந்த அடையும் சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.